இந்த விக்கிரகங்களால் நிறைந்திருக்கும் போது ஆவியுடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்குங்கிறத அவர் முழுசும் உணர்ந்துட்டார். அசுத்த ஆவிகளுடைய கண்ட்ரோல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. அநேக இடங்களில் வந்து அசுத்த ஆவிகளுடைய கண்ட்ரோல் நிறைய இருக்குது. ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராய், ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்களாக இருக்கிறாங்க. நிறைய பைத்தியக்காரர்கள் அவங்க ஞானிகள் என்று சொல்லி அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல அவர்களை எல்லாரையும் கட்டுப்படுத்துவது. பார்க்க முடியாத அந்த வானமண்டலத்தினுடைய சேனைகளாகிய ஆவிகளுடைய கட்டுப்பாடு அது வந்து உடைக்கிறது. ஏன்னா இயேசுவானவர் சொன்னார், எந்த ஒரு வீட்டுக்கு போகும் பொழுதும் அதனுடைய பலவானை முந்தி கட்ட வேண்டும்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்முடைய போராட்டம் ரத்தத்தோடும் கிடையாது, மனுஷரோடு கிடையாது. நம்ம வந்து நம்மளை அடிக்க வர்றாங்களே அவங்க வந்து பாவம். அவங்க ஃபெய்த்தில் பார்க்கல, ஆனால் ஃபெய்த்தில் பார்க்கல, விசுவாசத்தில் பார்க்கல அவங்க. ஆனால் விசுவாசத்தில் வந்ததை பார்க்குறாங்க. விசுவாசத்தில் வந்ததை பார்க்குறாங்க. அதாவது ரூபம் எடுத்து வந்ததை அவங்க வந்து வணங்குறாங்க. ஆனால் ஃபெய்த்தில் தேவனை தேட மாட்டேங்க. அதாவது வெளியில் அவங்க பார்க்குறாங்க, வெளியில். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது எப்படி அவங்கள பார்க்குறோம்? பவுலடியார் சுவிசேஷத்தை சொல்லும்போது ரொம்ப தெரியும். நமக்கு எதிர்ப்பு கொடுக்குறவங்கள நம்ம பார்க்கும்போது மனுஷனா பார்க்கக்கூடாது. அவங்க ஒரு ஆவியினால அவங்க உண்டப்பட்டு அப்படி பண்றாங்கிறத உணரணும். அவங்கள மனுஷனா லோகாதிபதிகளோட நம்ம மனுஷனா பார்க்க கூடாதுல்ல, அவங்கள மனுஷனா பார்க்கணும். ஆனால் அவர்களை இயக்கக்கூடிய அந்த பின்னணியத்தை நாம் பார்க்கணும். அதைத்தான் நம்முடைய டார்கெட்டாக இருக்கணும். நம்முடைய டார்கெட் வந்து அதை இயக்கக்கூடிய பின்னணியம் என்ன? லோகாதிபதி, அந்தகாரத்தில் உள்ளவங்க. எதுக்கு அது உங்களோட நமக்கு போராட்டம் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அது அவங்கள கண்மூடித்தனமாக இருக்கிறாங்களேன்ற ஒரு பாரம் நம்ம யாரோ இயக்குறாங்க. ஆமாம், அவங்க அறியாமல் செய்கிறாங்கன்றதை நம்மளால் உணர முடியும். அப்படிப்பட்டவங்கள நீங்கள் நிறைய இடங்களில் நீங்களும் பார்த்துருக்கலாம். அதாவது சில பேர் வந்து நல்லா பேசுவாங்க, திடீர்னு மாறிடுவாங்க. திடீர்னு மாறிடுவாங்க. நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு மாறிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா பேசுவாங்க, திடீர்னு மாறிடுவாங்க. இது அவங்களுடைய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு, அடக்கி ஆளுகிறது. இதை நம்ம வந்து உணரணும். இது வந்து சுவிசேஷ ஊழியம் என்பது, சுவிசேஷம் அறிவிப்பது என்பது இது ஏதோ பொழுதுபோக்கல்ல, இது ஆவிக்குரிய போராட்டம். என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அவங்க பின்னாடி செயல்படுறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியும், அவங்களுக்கே தெரியாது. அதுதான் அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு, அதாவது நம்ம அறியாமலே செய்து கொண்டு இருக்கிறோம். ஆவியிலே அனல் கொண்டு அத்தேனே பட்டணத்தார் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்றதையும் பார்க்கிறார். பவுலடியார் எந்த அர்த்தத்தில் பேசியிருக்காருன்னா, அவங்க வந்து சாதாரண அர்த்தத்தில் தான் ஒரு சொன்னது மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பின்னதாக இயங்கக்கூடிய அந்த அந்தகார சக்திகளை குறித்து பார்க்குறார்.